ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி குயின் கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான கோவக்காய் வறுவல் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோவக்காய் எதுக்காக நம்ம சாப்பிட்றோன்னா, பிபி. வாரத்துக்கு நம்ம 3 நாள் கோவக்காய் சாப்பிட்டாலும் இது நம்மளோட பிபிக்கு ரொம்ப நல்லதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கோவக்காய் வறுவலை எப்படி ஈஸியான மெத்தடில் செய்கிறதுன்ற பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை ஹீட் ஆன பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ண பிறகு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாவை கிள்ளி போட்டு தாளித்த பிறகு இந்த கோவக்காய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து இந்த கோவக்காய் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு இன்னொரு பேனை நம்ம ஹீட் பண்ணி அதில் கொஞ்சம் வேர்க்கடலை, ஒரு 2 காஞ்ச மிளகாவை நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட், ஆயில் போடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோவக்காய் நல்லா வெந்த பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் இந்த வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு இந்த கோவக்காய் வறுவலை நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கோவக்காய் வறுவல். பிபி பேஷண்ட்டுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க.